என்னை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள், ஒருவரும் என்னை அரவணைப்பதில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆம், இந்த உலகம் உங்களை அலட்சியப்படுத்தும், மனிதர்கள் உங்களை அலட்சியப்படுத்துவார். ஆம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களை எல்லாரும் அரவணைப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உலகம் உங்களை அலட்சியப்படுத்தும், உங்கள் உறவுகள் உங்களை அலட்சியப்படுத்தும், உங்கள் நண்பர்கள் உங்களை அலட்சியப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அலட்சியப்படுத்துத நினைச்சு கலங்காதீங்க. நீங்க எப்பெல்லாம் அலட்சியப்படுத்தப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை அரவணைப்பதற்கு கர்த்தருடைய கரம், உங்களை அடைக்கலமாக்கி கொள்வதற்கு அவருடைய கரம் உங்களை நோக்கி நீட்டப்படுகிறது. உலகத்தால் அலட்சியப்படுத்தப்படலாம், மனிதர்களால் அலட்சியப்படுத்தப்படலாம், நீங்க நம்பின ஆட்களால் நீங்கள் அலட்சியப்படுத்தப்படலாம். நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஆம், தேவன் உலகம் உங்களை அலட்சியப்படுத்தும் போது தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எதை குறிச்சும் கலங்காம கர்த்தருடைய அரவணைப்புக்குள் வாருங்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார்.